வணக்கம். மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதமை. அதனால் நல்ல நேரம் இல்லை. ஆனால் பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. சேர்த்து சொல்லிட்டோம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறுகிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் பதட்டம், தேவையற்ற கர்வம், வெத்து கெத்து, அலட்டல் அதிகமாக இருக்குது. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். ஜாக்கிரதை, கவனம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 1 வடக்கு பச்சை திங்கள், 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். நிதானம், கவனம். 2 நாட்களும் 2 நாளும் மனசுக்குள்ளே அடிக்கடி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. 2 நாளும் லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள். லலிதா சகசரநாமம் படிங்க, நல்லது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குரை எழுதி பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது, படிங்க. குலதெய்வ வழிபாட்டை திங்கக்கிழமை மறந்துடாதீங்க, அமாவாசை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 வடக்கு தெற்கு சிவப்பு பச்சை செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடுறீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். உங்கள் பிறைபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 2 நாட்களும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடுறீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் பயம், தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே அடிக்கடி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. 2 நாளும் லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள். லலிதா சகசரநாமம் படிங்க, நல்லது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குரை எழுதி பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது, படிங்க. குலதெய்வ வழிபாட்டை திங்கக்கிழமை மறந்துடாதீங்க, அமாவாசை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். கில்லி கலகரிங்க. கெத்து, கர்வம், திமிரு, தைரியம், சுறுசுறுப்பு, அவ்வளோதான். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள், 7 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடுறீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி.
கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. சித்திரைக்கு கூடுதலாக கொஞ்சம் சலுகைகளும் நன்மைகளும் கிடைக்கும். சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் அவர் தான். அதனால் மொத்தத்தில் கன்னிராசிக்கு சூப்பர். ஆமாம், ஆனால் திருஷ்டி இருக்குமா இருக்காதா? பின்ன இன்றைக்கெல்லாம் யாரோட வெற்றியை யாரால் தாங்க முடியுது? ஆமாம், காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணகிரிநாதரே போற்றி, ஐயிலே போற்றி, மையிலே போற்றி, சேவற்கொடியோனே போற்றி, செந்தூரனே போற்றி, செய்யோனே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். துலாராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், சித்திரை, விசாகம், சுவாதி. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. நீங்களாக இருக்க மாட்டீங்க. நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும். அதனால் அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, தையல் நாயகியே போற்றி, தர்ஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று, அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய ஷண்முக கவசம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கிக்கு பசியாத்துங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு சார் செய்கிறது? தோல்வியை தடுத்துடலாம், அதுக்கு தான் ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்லது, பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அதே மாதிரி திங்கட்கிழமை விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் வெற்றி அதிகமாக வருது? ஜாக்கிரதை. உயர்வு அதிகமாக வருது, ரொம்ப கர்வப்பட வேண்டாம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமல் இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனையே போற்றி. குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. அபிராமி எந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடணும். கவனம். 2 நாட்களும் பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. திங்கள் 2, 1, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே அடிக்கடி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. 2 நாளும் லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள். லலிதா சகசரநாமம் படிங்க, நல்லது. கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதி பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது, படிங்க. குலதெய்வ வழிபாட்டை திங்கட்கிழமை மறந்துடாதீங்க, அமாவாசை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கவனம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. திங்கள் 7, வடக்கு, செவ்வாய், சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரமநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயிலிருந்து 2 நாளும் படித்து பாருங்கள். குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஆமாம், 3 ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. குறைஞ்சது 3 ஏழைகளுக்கு, காக்கைக்கு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லைங்க. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கர்வம், வெத்து, வீம்பு, புடிவாதம் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை, நிதானம். அவிட்டத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் திங்கள் 3, வடக்கு, பச்சை. செவ்வாய் 7, தெற்கு, வெள்ளை. 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க.
மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரமநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயிலில் இருந்து 2 நாளும் படித்து பாருங்கள். குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஆமாம், 3 ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, குறைஞ்சது 3 ஏழைகளுக்கு, காக்கைக்கு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய நிதானம் பெருந்தன்மை ஜெயிக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமல் இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனையே போற்றி. குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. அபிராமி எந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.